இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான பிரச்சனையில் ஒன்று கிட்னியை காணும்பா. அதான் ஒரு கிட்னியை லாவகமாக எட்டு திட்டுத்தனமாக இல்லீகலாக நிறைய இடத்துல ஆர்கனை வேற ஒருத்தவங்களுக்கு பொறுத்துறாங்க இல்லீகலாக அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக அமைச்சர் ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருக்கார். யார் அவர்? மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். இவர்கிட்ட தான் கரெக்டாக கேட்பாங்க. அதனால் இவர்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் கிட்னி எல்லாம் திருடுறாங்களாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த மாதிரி குற்றம் ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னாடியே நம்ம கவனத்திற்கு வந்தது, அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தோம். இப்போ மறுபடியும் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதற்காக விசாரிக்கப்பட்டு யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எப்படிலாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதை பார்த்து நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். அதுபோக செய்தியாளர்கள் ஒருத்தர் என்ன கேட்டார்னா, சரி இப்போ வந்து நம்ம உடல் பாகங்கள் வந்து இந்த மாதிரிலாம் அறுவை சிகிச்சை பற்றி மாற்றுறாங்க, ஆர்கன் டொனேஷன் பற்றி நம்ம ஊர் மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி நம்ம ஆளுங்கள்லாம் நல்ல விழிப்புணர்வோடு தான்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. என்னமோ கரெக்டு தான். ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறதுனால தான் கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சரி ரெண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒன்றை வச்சு சமாளிச்சுக்கலான்ற முடிவுக்கெல்லாம் வர்றாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு அரசு தரப்புலேருந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேட்போம். இல்லை, அது சம்மந்தமாக இப்போ விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் விசாரணை அறிக்கை கிடைக்கப்பட்டவுடன் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். விழிப்புணர்வுங்கிறது யாருமே அதாவது தமிழ்நாடு மட்டும்தான் இன்றைக்கி உறுப்பு தானத்தில் நம்பர் 1 கடந்த பல ஆண்டுகளாக நிலை வருகிறது. 2008ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் உறுப்பு மாற்று ஆணையம் என்கின்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு விழிப்புணர்வையும் பெற்றிருக்கிறது. மிக சிறப்பான வகையில் இந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்புகள் பெறப்பட்டு பல்வேறு உயிர்கள் தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு முற்போக்குத்தனமான சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இந்த உறுப்பு தானம், உறுப்பு மாற்று ஆணையம், உறுப்பு மாற்று சிகிச்சை போன்ற பல்வேறு விஷயங்களை வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கற்று சென்று கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே விழிப்புணர்வு என்பது தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படும்.